Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 13/8/2025. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 9 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 1க்கான ரிசல்ட்டு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ரிசல்ட் வர்ற வரைக்கும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுடைய மனநிலை எப்படி இருந்ததுன்னா, நம்மளுக்கு ஒரு சீட்டு கிடைச்சிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்வம் மற்றும் பிரார்த்தனை இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 1ல் ஒரு சீட் கிடச்சிருச்சு. இப்போது நான் ஸ்டேட் கோட்டாக்கும் அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஸ்டேட் கோட்டா மீன்ஸ் நாட் ஓன்லி தமிழ்நாடு, சென்டாக்கு இந்த மாதிரியான இடங்கள்லையும் நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன். இப்போது நான் ஆல் இண்டியா கோட்டா ரிசல்ட்டையும் பார்க்கணும், ஸ்டேட் கோட்டா ரிசல்ட்டையும் பார்க்கணும். ரெண்டுனுடைய ரிசல்ட்டும் அட் அ டைமில் வந்துருச்சுன்னா நான் எங்கே போய் ஜாயின் பண்ணணும், எந்த மாதிரியான டெசிஷன் எடுக்கணும், அதுக்கான டைம் இருக்குமா அப்படிங்கிறது தான் இப்போதைக்கான மிகப்பெரிய கேள்வி. ஸோ அதற்கு பதிலளிக்கும் விதமாக இந்த வீடியோ இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நேற்று நைட்டு ஒரு 12 o'clock மேலே, அதாவது இரவு 12 மணிக்கு மேலே எனக்கு வந்த ஃபோன் கால்ஸ் மேக்ஸிமம் இது தான். எனக்கு ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியில் சீட்டு கிடச்சிருச்சு, இல்லை பிடிஎஸில் சீட்டு கிடச்சிது. இப்போது நான் தமிழ்நாடு எனக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளை பண்ணியிருக்கிறேன், இல்லைன்னா கவர்மெண்ட் காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறேன், இல்லை தமிழ்நாட்டிலேயே ஒரு பிடிஎஸ் கிடைக்குமா. அது மட்டும் இல்லாமல் நேற்று பார்த்தீங்கன்னா சென்டாக்கில் உங்களுக்கு ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மெரிட் லிஸ்ட் அப்படிங்கிறது அலாட்மெண்ட் லிஸ்ட் இல்லை, மெரிட் லிஸ்ட்டு. இது எல்லா அப்டேட்டுமே இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம டீட்டெயில்டாக போஸ்ட் பண்ணிட்டோம். இப்போது நான் என்ன மாதிரியான முடிவு எடுக்கிறது, நான் எந்த காலேஜுக்கு போகிறது அப்படிங்கிறது கன்ஃபியூஷனாக இருக்குது. அதுக்கான டைம் இருக்குமா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னாங்க. ஸோ இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறதுக்கு பதிலாக காமனாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம்னா எல்லாத்துக்குமே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பார்த்துருங்க. அதே போல் SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு அதாவது இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிற 13/8/2025 காலை 9 மணி நிலவரப்படி என் கையில் என்ன நோட்டிஃபிகேஷன் இருக்குதோ, ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ஷெட்யூலுக்கான நோட்டிஃபிகேஷன், ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் ஷெட்யூலுக்கான நோட்டிஃபிகேஷன், இதை அடிப்படையில் தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கிறேன். இதில் ஏதாவது திரும்பவும் தேதிகளில் மாற்றம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதற்கு தகுந்தாற் போல் உங்களுடைய பிளானை மாற்றிக்குங்க, அதாவது டெசிஷனை மாற்றிக்கொள்ளுங்கள். ஓகே, இப்போது இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நான் உங்களுக்கு இன்னமும் அதாவது என்லார்ஜ் பண்ணி காமிக்கிறேன். அதற்கு முன்னதாக இப்போ ஆல் இண்டியா கோட்டாவில் உங்களுக்கு ஒரு சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்க வேண்டியது டாக்குமெண்ட்ஸ் ரெக்கையர்டு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதை பார்த்துக்குங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே 1+4 எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டர் எந்த காலேஜ் அப்படிங்கிறத பார்த்துட்டு முடிஞ்சால் காலேஜை ஒரு விசிட் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இப்போது நான் ஸ்டேட் கோட்டாக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன் சார், இந்த ரிசல்ட்டையும் பார்க்கணும், அந்த ரிசல்ட்டையும் பார்க்கணும், பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு எது பெஸ்ட் ஆப்ஷனோ அங்கே நான் போய் ஜாயின் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். முன்னதாக நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் காலேஜுக்கான டியூஷன் ஃபீஸை தயார் நிலையில் வைத்திருங்கள். ஆன்லைன் பேமெண்ட் தான். அப்போது ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்னா உங்களுடைய வங்கி கணக்கில் போதுமான வங்கியில் இருப்பு இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. வித்து பேங்க்குக்கான சர்வீஸ் சார்ஜு, ஜிஎஸ்டி இதெல்லாம் கூடுதலாக உங்கள் வங்கியில் உங்கள் வங்கி கணக்கில் அமௌண்ட் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு, அது மட்டும் இல்லாமல் டிரான்சாக்ஷன் லிமிட்டு ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த வங்கியில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு, இப்போ டீம்டு யூனிவர்சிட்டி அப்படின்னா 25 லட்சமாக இருக்கலாம், 30 லட்சமாக இருக்கலாம். ஸோ உங்களுடைய லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்குங்க. இது முதல்ல நம்ம செய்ய வேண்டிய வேலை. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் இன்றைக்கி தேதி 13 இண்டிபெண்டன்ஸ் டே
15th August 2025 பேங்க் ஹாலிடே. ஓகேங்களா, இதெல்லாம் பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்தது வர்ற ஞாயிற்றுக்கிழமை பேங்க் ஹாலிடே, அதையும் பிளான் பண்ணிக்கோங்க 17th August. ஓகேங்களா, சரி. இப்போது இந்த 2 அலாட்மெண்ட்டையும் நான் கம்பேர் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிறது இந்த நோட்டிஃபிகேஷன் அடிப்படையில் தான் நம்ம பேசிகிட்ருக்குறோம். இப்போ ரிசல்ட் வந்து நேற்று வந்துச்சு, ஆனால் இங்கே வந்து 9th Augustன்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, நான் என்ன பண்ணுறேன் 13th Augustன்னு இதை எடுத்துக்கிறேன். இப்போது ஆல் இண்டியா கோட்டாவில் ரவுண்டு 1 உங்களுக்கு ஒரு சீட்டு கிடைக்குது. இப்போது அலாட்டான காலேஜில் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கான கடைசி நாள் எப்போது 9th ஆகஸ்ட்லேருந்து 18th August 2025 till 5 PM கொடுத்துருக்காங்க. இந்த தேதியில் மாற்றம் இருக்கலாம், ஏன்னா ஒரு 4 நாள் டிலே ஆச்சு. அந்த 4 நாளுக்கு திரும்பவும் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அதோட இம்பேக்ட்டு உங்களுக்கு ஸ்டேட் கோட்டாலையும் இருக்கும். ஸ்டேட் கோட்டா மீன்ஸ் நாட் ஓன்லி தமிழ்நாடு, யூனியன் டெரிட்டரி, சென்டாக்கு மற்றும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்கள்லேயும் டேட் ஆஃப் ஜாயினிங்கில் உங்களுக்கு மாறுதல் இருக்கும். சரி, இப்போது மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய சந்தேகம் என்னென்னா, சார் இப்போது நான் வந்து ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1 டீம்டு யூனிவர்சிட்டிலேயோ இல்லை ஒரு கவர்மெண்ட் காலேஜு அது வந்து அதர் ஸ்டேட்லேயோ இல்லை என்னோடய விருப்பத்துக்கு தமிழ்நாட்டிலேயே ஏதாவது ஒரு காலேஜ் கிடச்சிருக்குது, இதுவே வந்து எனக்கு தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா ரவுண்டு 1 இதை விட ஒரு பெட்டரான காலேஜ் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன். அதுக்காக நான் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ நான் ஆல் இண்டியா கோட்டாவில் போகிறதா ஸ்டேட் கோட்டாவில் போகிறதா அதுக்கான டைம் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். எப்படி சொல்கிறீங்க சார் அப்படின்னா, இப்போ பாருங்கள் 18th August வந்து உங்களுக்கு 18th Augustல உங்களுக்கு வந்து ரிப்போர்ட்டிங் டு த அலாட்டட் காலேஜ் அப்படின்னு இப்போது எம்சிசியினுடைய நோட்டிஃபிகேஷன் சொல்லுது. இதில் மாற்றம் இருக்குதாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்கேஸ் இந்த டேட் இப்படியே இருக்கிறதாவே நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் நேற்று ஒரு ரிவைஸ்டு ஷெட்யூல் கொடுத்துருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு ரவுண்டு 1க்கான ரிசல்ட் வில் பி பப்ளிஷ்டு ஆன் 18th August 2025 கொடுத்துருக்காங்க. அப்போ ரிசல்ட்டு 18th August, ரிப்போர்ட்டிங் டு த அலாட்டட் காலேஜ் த்ரூ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் எப்போது 24th August 2025 till 5 PM. சரி, இப்போது 18th August ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் போய் சேர்றதுக்கான கடைசி நாள், ஸ்டேட் கோட்டாவில் ரிசல்ட் வர்றதுக்கான கடைசி நாளும் 18th August. இப்போது இந்த இடத்துல இதற்கு முந்தைய ஆண்டுகளில் என்ன நடந்தது அப்படிங்கிறதையும், அது மட்டும் இல்லாமல் நம்ம SAPVS யூடியூப் சேனலில் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கான எல்லா டேட்டாவும் எல்லா நோட்டிஃபிகேஷனையும் சேஃபாக வச்சுருக்குறோம். அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இப்போ 18th August உங்களுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரிசல்ட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதற்கு முந்தைய நாள், அதாவது 17th August 2025 உங்களுக்கு வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க, ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. எப்படி நேற்று வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை பிடிஎஃபாக ரிலீஸ் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு ஏதாவது டிஸ்கிரிப்பன்சி இருக்குது அப்படின்னா 13ஆம் தேதி இன்று காலை 11 மணிக்குள்ளே உங்களுடைய அப்ஜெக்ஷன்ஸை சொல்லிவிட்டு மெயில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் 18th வந்து ஃபைனல் ரிசல்ட் அப்படின்னா, ஃபைனல் அலாட்மெண்ட் அப்படின்னா 17th August 2025 நைட்டில் ஆர் ஈவினிங்கில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட், அதாவது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கலாம், 17th நீங்கள் பார்த்துக்கலாம். அப்போது இப்போதைக்கு என்ன பண்ணணும், எனக்கு வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் ரவுண்டு 1 கிடைச்ச சீட்டு போதும் சார், நான் அதைத்தான் எதிர்பார்த்தேன், அந்த காலேஜ் தான் நான் எதிர்பார்த்தேன்னா நீங்கள் உடனடியாக போய் ஜாயின் பண்ணிடலாம் ஆல் இண்டியா கோட்டாவில். இல்லை சார் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன், ஆல் இண்டியா கோட்டா பெட்டரா ஸ்டேட் கோட்டா அலாட்மெண்ட் பெட்டரா அப்படின்னு நான் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் போய் சேர்றேன் அப்படின்றவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் 17th வரைக்கும் வெயிட் பண்ணணும். உங்களுக்கான ஸ்டாண்ட் பையில், அதாவது இப்போதைக்கு ஒரு
தேவைக்கு உங்கள்கிட்ட ஒரு காலேஜு அலாட் ஆகிருக்குது, அதை நீங்கள் பார்த்துட்டீங்க. அலாட்மெண்ட் ஆர்டரை இப்போதைக்கு டவுன்லோட் பண்ண வேண்டாம் ஆல் இண்டியா கோட்டாவில். சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தமிழ்நாடுனுடைய ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து 18th அப்படின்னு டேட் போட்டிருக்காங்க. என்னுடைய ப்ரெடிக்ஷன் 17th நைட்டே வந்துடும். 17th அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தமிழ்நாடு அதே போல் மற்ற சென்டாக் ஆகட்டும், கர்நாடகா ஆகட்டும், ஆந்திரா ஆகட்டும், எங்கேயா இருந்தாலும் இதே மாதிரி தான் 17th அன்னைக்கு அலாட்மெண்ட் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அலாட்மெண்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு தமிழ்நாடு தேவைப்படுதுன்னா ஆல் இண்டியா கோட்டாவை ஃப்ரீ எக்ஸிட்டில் விட்டுருங்க. ஓகேங்களா? அப்போது நீங்கள் வந்து 17th அன்னைக்கு தமிழ்நாட்டில் ரிசல்ட்டை பார்த்துட்டு ஆல் இண்டியா கோட்டாவை ஃப்ரீ எக்ஸிட்டில் விட்டுட்டிங்கன்னா அதனால் உங்களுக்கு எந்த விதமான ஃபோர்ஃபீச்சரோ பெனால்ட்டியோ எதுவும் கிடையாது. இப்போ தமிழ்நாட்டில் 17th ஆர் 18th ரிசல்ட் பார்த்துக்கிட்டீங்க, ஆல் இண்டியா கோட்டா சீட்டு வேண்டாம்னா உங்களுக்கு ஃபர்தராக ஒரு 6 நாள் டைம் இருக்குது. எதுக்கு? ரிப்போர்ட்டிங் டு த ரவுண்ட் 1 அலாட்டட் காலேஜ் இன் தமிழ்நாடு எப்போ 24th August 5 PM வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். இப்போது ஒருவேளை ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலை வருது சார், இந்த டேட்டில் மாற்றமே நடக்கலை, இந்த டேட் வந்து சேஞ்ச் ஆகவே இல்லை, ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1ல் கடைசி நாள் ரிப்போர்ட்டிங் டு த லாஸ்ட் டேட் அண்ட் லாஸ்ட் டைம் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1க்கு உங்களுக்கு 18th August ஈவினிங் 5 PM. இப்போ நம்ம எதிர்பார்த்த மாதிரி, நான் சொன்ன மாதிரி 17th அன்னைக்கு உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டு தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணாமல் இப்போ அவங்க சொன்ன அதே 18th அன்னைக்கே ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி நடக்கலாம் இல்லையா? அந்த மாதிரியான சந்தேகம் இருக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1ல் ஒரு சீட் அலாட் ஆயிடுச்சு, கொஞ்சம் பொறுமையாகவே பேசலாம், அப்போ தான் எல்லாத்துக்கும் புரியும். ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1ல் உங்களுக்கு ஒரு சீட்டு அலாட் ஆயிடுச்சு, 18th லாஸ்ட் டேட்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அது வந்து ரொம்ப லாங்காக இருக்குது அப்படின்னா கையில் ஒரு லேப்டாப்போ இல்லை ஒரு டேபையோ எடுத்துகிட்டு உங்களுடைய வெஹிக்கிளில், காரில், இல்லைன்னா ட்ரெயினில் போகிறீங்கன்னா ட்ரெயினில், இல்லைன்னா ஒரு கால் டாக்ஸியில் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1ல் அலாட் ஆன காலேஜுக்கு நேராக கிளம்பி போயிடுங்க. போயிட்டு காலேஜ் கேம்பஸில் வெயிட் பண்ணுங்கள். காலேஜில் அட்மிஷன் எதுவும் போட வேண்டாம். காலேஜ் கேம்பஸில் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு கையில் டேபு லேப்டாப்போடு உட்காந்துருந்தீங்க அப்படின்னா 18th அன்னைக்கு உங்களுக்கு ஸ்டேட் கோட்டா ரிசல்ட்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1ல் அலாட் ஆன அந்த காலேஜ் கேம்பஸ்லேயே நீங்கள் தமிழ்நாடு ரிசல்ட் பார்க்குறீங்க. ஓகேவா? இப்போது தமிழ்நாட்டில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய விருப்ப கல்லூரி கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய லேப்டாப்பில் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1ல் அலாட் ஆன காலேஜ் கேம்பஸில் அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு காலேஜை மட்டும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு சுற்றி பார்த்துட்டு பேசாமல் திரும்பி வந்துடலாம். தமிழ்நாட்டில் நீங்கள் போய் சேருவதற்கான கடைசி நாள் 24 August 2025. திரும்ப வந்து நீங்கள் டைம் எடுத்து another 5 daysக்குள்ளே தமிழ்நாட்டில் இருக்கிற ரவுண்ட் 1 காலேஜில் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் சேர்ந்து கொள்ளலாம். ஓகே, இன்கேஸ் நீங்கள் வந்து ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 1ல் அலாட் ஆன காலேஜ் கேம்பஸில் கையில் லேப்டாப்போ டேப்போ வச்சுக்கிட்டு நீங்கள் தமிழ்நாடுனுடைய ரிசல்ட்டு ஆர் அதர் ஸ்டேட் பாண்டிச்சேரி சென்டாக்கு இந்த மாதிரியான அந்த ரிசல்ட்டையும் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய டேப்பில் பார்த்துக்கலாம். இப்போ அலாட் ஆகவே இல்லை சார், ஆல் இண்டியா கோட்டா சீட்டு மட்டும்தான் அலாட் ஆச்சு, இந்த மாதிரியான கேஸு டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு வரும் ஆர் டென்டலுக்கு வரும். ஓகேங்களா? இப்போது உங்களுக்கு ரவுண்டு 1 ஸ்டேட் கோட்டாலேயோ ஆர் சென்டாக்லேயோ உங்களுக்கு அலாட் ஆகலை அப்படின்னா உங்கள்கிட்ட ஏற்கனவே என்ன இருக்குது, ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1 அலாட்மெண்ட் இருக்குது. உங்களுடைய லேப்டாப்பில் ரவுண்டு 1 காலேஜ் கேம்பஸில் நீங்கள் பார்த்தீங்க ஸ்டேட் கோட்டா அலாட் ஆகலை. ஸோ நேராக அந்த காலேஜ் கேம்பஸ்லேருந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்குக்கு போகிறீங்க, உங்களுடைய ஒரிஜினல்ஸை கொடுக்குறீங்க, பேமெண்ட் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுறீங்க, அட்மிஷனை போட்டுடுறீங்க.
ஸோ இந்த டேட்டு அப்படிங்கிறது லேப்ஸ் ஆகாது. ஓகேங்களா? மறுபடியும் இதில் சேஞ்சஸ் இருக்கும். எப்போவுமே ஸ்டேட் கவுன்சிலிங்குடைய ரிசல்ட்டு 1 டே ப்ரியராக தான் விடுவாங்க. எதுக்காக அப்படின்னா, நிறைய மாணவர்கள் ஸ்டேட் கவுன்சிலிங்கில் இருந்து ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்தந்த ஸ்டேட் கவுன்சிலிங் அத்தாரிட்டிஸ் என்கரேஜ் பண்ணுவாங்க, தமிழ்நாடு உள்பட. இது எதுக்காக அப்படின்னா, ஸ்டேட் கவுன்சிலிங்கில் இருந்து ஆல் இண்டியா கோட்டாவில் அந்தந்த ஸ்டேட் மாணவர்கள் சீட் எடுக்கும்போது அந்த ஸ்டேட் கோட்டாக்கான சீட்டு வந்து மற்ற மாணவர்களுக்கு, அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மற்ற மாணவர்களுக்கு, இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால் 85% அலாட்மெண்ட்டுக்கு, ரிசர்வேஷனுக்கு உதவிகரமாக இருக்கும். அதனால் ஆல் இண்டியா கோட்டா அலாட்மெண்ட் அண்டு ஜாயினிங் டேட்டை மனதில் வைத்து தான் ஸ்டேட் கோட்டானுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்கோம். வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி SAPVS யூடியூப் சேனல் சார்பாக மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு, அதாவது டாப்பர்ஸ், ஸ்டேட்டில் டாப்பர்ஸ் வந்த மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். உங்களுக்கு 2 அலாட்மெண்ட் கிடைக்குது, ஆல் இண்டியாவில் 1, ஸ்டேட்டில் 1 அப்படின்னா, முடிந்தவரை உங்களுக்கு அந்த கல்லூரி விருப்பமாக இருக்குது அப்படின்னா ஆல் இண்டியாவில் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சீட்டு வந்து பார்டரில் இருக்கக்கூடிய ஆர் உங்களுடைய அடுத்த ரேங்கில் சீட்டு கிடைக்காத, ரவுண்ட் 1ல் சீட்டு கிடைக்காம ரவுண்ட் 2க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிற இன்னொரு மாணவருக்கு அது உதவிகரமாக இருக்கும். ஓகேங்களா? அந்த உதவியை செய்யும் பட்சத்தில் அந்த மாணவருடைய குடும்பத்தாருக்கு அவர்களுடைய மருத்துவ கனவை நிறைவேற்றுவதற்கு உங்களால் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறு உதவியாக இருக்கும். இதை வந்து நம்ம SAPVS யூடியூப் சேனல் சார்பாகவும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சார்பாகவும் வேண்டுகோளாக விடுக்கிறோம். வீடியோ லென்த்தியாக தான் இருக்கும், ஏன்னா இதில் எல்லாரும் கேட்ட கேள்விக்கும் நம்ம சொல்யூஷன் வந்து கவர் பண்ணியிருக்கிறோம். ஃபர்தராக உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.